என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிஎம்ல செஷன் எக்ஸ்பீடி. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஃபைலுக்கு அப்புறம் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு, ரீபில்ட் ஆக மாட்டுது. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோ. ஸோ நான் இப்போ ஒரு படம் டவுன்லோட் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை ரெஸ்யூம் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பழைய படம். ஸோ அதை கண்டுக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனிமோர் யுவர் செஷன் ஹேஸ் எக்ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் இப்போ இன்னொரு தடவை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்காக இதோட லிங்க் வேணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இதுக்கான லிங்க் வந்துடும். ஸ்டாப். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோடில் நான் என்ன குவாலிட்டியில் போட்டேன்னா இந்த அதாவது முக்கியமாக நீங்கள் எந்த இதில் எந்த குவாலிட்டி டவுன்லோட் பண்ணீங்களோ அதை வச்சுக்கோங்க. இந்த லோ குவாலிட்டியில். ஸோ போட்ட பிறகு மேலே இருக்குல்ல, ஸோ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் செலக்ட் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகும். ஸோ நான் நான் இது கொஞ்சம் காப்பி பண்ண முடியல. ஸோ கரெக்டாக கொஞ்சம் எண்ட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ நேராக கேன்சல் பண்ணிடுறேன். நேராக இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணோம்ல, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த லிங்க் இருக்குல்ல, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ இது ரெஸ்யூம் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.